அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குரு சுக்கிர யோகம் மற்றும் முக்கூட்டு கிரக இணைவு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுகிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறார். 6இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அவருடன் இணைந்து குரு உட்பட பல கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றி வாய்ப்பும் உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் மே 31 முடிவதற்குள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது 31/5/2024 முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிஷபராசியை வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக 20ஆம் தேதியிலிருந்தே குரு சுக்கிர யோகம் வலுவாக கிடைக்கிறது. புத ஆதித்ய யோகம் 24ஆம் தேதியிலிருந்து புதன் வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் 31 மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரக நிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது. இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி. அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் அதீதமாக செலுத்துகிறார். சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஜீவனக்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை, உத்தியோகம், தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அவை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும், மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வீற்றிருக்கின்றனர். இந்த 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ரிஷபராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். 20ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மே 31 முடிவதற்குள் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல்வ
செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய இரட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள், தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி, விருச்சக ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், நிதி சார்ந்த நெருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது ரிஷபராசியில் சூரியனும் வலுவாக வெற்றிருக்கிறார். 31ஆம் தேதி வரை ரிஷபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வெகு அளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது. சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது. மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 24ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் இணைவது, சுக்கிரனுடன் இணைவது புத சுக்கிர யோகம், முக்கூட்டு கிரக யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 31ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே மங்களகாரகனுடைய மாறுதலும் பல வகையில சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் மங்களக்காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை விருச்சக ராசியிலும், 27 வரை ரிஷப ராசியிலும், 29 வரை மகர ராசியிலும், 31 வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் என பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகளில் உள்ள தடைகள், மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவருடன் முதலும் முடிவுமான சூரியன் இணைந்திருப்பது, 6ல் இருப்பது அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக பெற்று தருகிறது. எனவே பல்வேறு வகையான அலைச்சல்கள், சிரமங்கள் வெகு அளவில் குறையும். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் 6ல் சுக்கிரன் 20ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 24ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகரான புதனும் இணைகிறாருங்க. 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில ஆரோக்கிய தொல்லைகள் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையில புதிய விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோகத்தில் உள்ள தடைகள் தகர்த்தெறியப்படக்கூடிய ஒரு காரணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு வகையான யோகங்களால் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும், பணவரவு திருப்திகரமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. 3ல் சனியும் ஆட்சி பலம் பெற்று வருகிறார். எனவே பல வகையில இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் தவிடுபடியாகி மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும், மக்கள் தொடர்பு உள்ள துறை எந்த துறையாக இருந்தாலும், போக்குவரத்து துறை, ரியல் எஸ்டேட் துறை என எதுவாக இருந்தாலும் அதில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகள் சந்தித்து வரக்கூடிய வெகுவான சிக்கல்கள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக மே 31 முடிவதற்குள்
வாரத்துக்குள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதானும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு